ஹலோ கைஸ், இது சுஜாதா அவர்களின் சிவந்த கைகள். அசோக் குமாரை மறுநாள் சந்தித்தான். திடீரென்று அறை கதவு வெடி வைத்தாற்போல் திறக்க, ஹாய், யூ மஸ்ட் நியூ மேன் விக்ரம். விக்ரம் அதிர்ந்து எழுந்து பாடன் என்றான். நான் தான் அசோக் குமார், கால் மீ அசோக். என்னை பற்றி கேள்விப்பட்டிருப்பாயே? எஸ் சார். நோ சார் பிஸ்னஸ். என்னை பற்றி கேட்டதை எல்லாம் நம்பாதே, நீயே மதிப்பிடு. பார்த்த உடனே பெங்காலி என்று சொல்லிவிடக்கூடிய சற்றே பெங்கோலியத்தனம் கலந்த முகம், கொஞ்சம் கொட்டைப்பாக்கு கண்கள், ஆங்கில உச்சரிப்பில் தமிழ் மொழி, பட்டை ஃப்ரேம் கண்ணாடி, கோழி கோழியாக பற்கள் இருந்தும் எளிதாக விவரிக்க முடியாத கவர்ச்சி அவனிடம் இருந்தது. சுவாதீனமாக அவன் மேஜையில் உட்கார்ந்து ஒரு ஜெம் கிளிப்பை எடுத்து காது குடைந்து கொண்டு, ஸோ யூ ஆர் ஆல்சோ MBA? ஆமா. எங்கிருந்து? அஹமதாபாத் என்றான் தயக்கத்துடன். நிச்சயம் இவன் கல்கத்தாவில் தான் படித்தவனாக இருக்க வேண்டும். நானும் அங்கேதான் படித்தேன். நீ எந்த வருடம்? போன வருஷம்தான் என்றான் சம்பாஷணை செல்லும் திசையை விரும்பாமல். நான் வெளியே வந்து 5 வருடமாகி விட்டது. இன்னும் ப்ரொஃபசர் GK இருக்கிறாரா? இருக்கிறார். இறைத்து பேசு. ஏன் பயப்படுகிறாய்? இந்த ஆபீஸில் எல்லாவற்றையும் அழுத்தமாக செய்ய வேண்டும். இல்லை எனில் நீ சாப்பிடப்படுவாய். சிகரெட் இருக்கிறதா? சாரி. மது? பெண்கள்? ஓ நோ. பின் எதற்காக தான் இருக்கிறாய்? மேஜை மணியை தட்டி மோத்ராய் மோத்ராய் என்று கூப்பிட்டான். மைத்ரேயி உடனே வந்து சற்று பயத்துடன் எஸ் மிஸ்டர் குமார் என்றாள். கெட் மீ a box of India King's Wigs. எஸ் மிஸ்டர் குமார். அவள் சென்றதும் லுக் அட் ஹர் என்று வரைந்து காட்டினான். பின் குறிப்பாக 3 தடவை என்றான். என்ன 3 தடவை? காட், ஷீ இஸ் மேரிட் ஐ சே. ஆல் த பெட்டர். அவன் விளையாட்டிற்கு சொல்கிறானா இல்லை நிஜம் பேசுகிறானா என்று எளிதாக சொல்ல முடியவில்லை. ஈஸ்வரன் என்ன சொன்னார்? அவருக்கு என்மேல் கோபம். சொன்னார், ஓடி ஸ்லிப்பில் கையெழுத்து போட மறுத்து விட்டாயாம். சபாஷ். ஈச் விட்ஸ் போன்ற பழைய பெருச்சாளிகளை எல்லாம் ஒழித்து கட்டினால்தான் இந்த ஆபீஸ் உருப்படும். நீ பிரிட்ஜ் ஆடுவாயாமே? ஆர்கே சொன்னார். சுமாராக ஆடுவேன். சுமார் போதும். 4வது ஆள் இல்லாமல் தவித்து கொண்டு இருக்கிறோம். கட்த்ரெட் ஆடிக்கொண்டிருக்கிறோம். ஆர்கே என்னை பற்றி என்ன சொன்னார்? திறமைசாலி என்று. வேறெதும் சொல்லவில்லையா? மற்றவர்கள் தான் பேசிக்கொண்டார்கள். என்ன என்று? நீங்கள் தான் அடுத்த டைரக்டர் என்று. ஓ தட் என்று சிரித்தான். இந்த ரிப்போர்ட்டை பார். பம்பாய் ஆபீஸில் இருந்து வந்திருக்கிறது. எனக்கு படிக்க நேரம் இல்லை. ஐ வில் டூ இட் அசோக். வெரி குட், தட்ஸ் பெட்டர். ஞாயிற்றுக்கிழமை பெங்களூர் கிளப்புக்கு வா. சில சுவாரஸ்யமான பெண்களை சந்திக்கலாம், முக்கியமாக விலாசினி. டெலிஃபோன் ஒலித்தது. விக்ரம், அசோக் அங்கே இருக்கிறானா? யுவர் ஃபோன் அசோக். அவன் அதை வாங்கி கேட்டு, ஹாய் ஸ்வீட் ஹார்ட், என்ன விஷயம்? ஓ அப்படியா, இதோ ஹெலிகாப்டரில் வருகிறேன் என்று பரபரப்பாக டெலிஃபோனை வைத்துவிட்டு, ஆர்கே கூப்பிடுகிறார் என்று ஓடினான். சற்று நேரம் அவன் விட்டு சென்ற புயல் அடங்கவில்லை. விலாசினி என்கிற பெயர் கொஞ்சம் நேரம் இனித்தது. அசோக் குமாரை இனம் கண்டு கொள்ள முடியாமல் தவித்தது மனம். ஆர்கே அவனை கூப்பிடுகிறார் என்ற செய்தியில் பொறாமை ஏற்பட்டது. மைத்ரேயி பளபளப்பான சிகரெட் பெட்டி, உரிக்கப்படாத நெருப்பு பெட்டி சகிதம் வந்து, அவர் எங்கே என்றாள். MDயை பார்க்க போயிருக்கார். அவர் வந்தால் கொடுத்து விடுகிறீர்களா என்று மேஜை மேல் வைத்துவிட்டு போனாள். மனசை ஸ்திரப்படுத்தி கொண்டு அந்த ரிப்போர்ட்டில் ஆழ்ந்தான். அசோக் குமாரை தன் பால் கவர வேண்டிய முக்கியம். பெரியவருக்கு நெருக்கமானவன். அடுத்த டைரக்டர். அவன் டைரக்டர் ஆனால் நான் விசாலினி. விசாலினி இந்த பெயரை எங்கே கேட்டிருக்கிறேன்? ஆர்கே ஸ்தாபனத்தின் கிளை கம்பெனிகளில் ஒன்றின் பெயர் விசாலினி கம்பைன்ஸ் அல்லவா? ஒருவேளை மைத்ரேயி என்று இன்டர்காமில் கூப்பிட்டான். மைத்ரேயி நோட்டு பென்சிலுடன் வந்து நின்றாள். டிக்டேஷன் எதுவும் இல்லை. MDயோட டாக்டர் பேர் என்ன? தெரியாது சார். கெட் மீ தட் இன்ஃபர்மேஷன். ஓகே என்று ஒரு முறை அற்பமாக பார்த்துவிட்டு சென்றாள். கால் ஈஸ்வரன் என்றான். ஓகே சார் என்றது வெளியறை. ரிப்போர்ட்டை ஏறக்குறைய படித்து முடித்ததும் வந்தார். மிஸ்டர் ஈஸ்வரன் கூப்பிட்டா நீங்கள் உடனே வரக்கூடாதுன்னு இந்த ஆஃபீஸில் ஏதாவது பழக்கம் இருக்கா? இல்லை. அப்படி ஏதாவது இருந்தா சொல்லிடுங்க. ஐ வாஸ் பிஸி.
குட். அந்த தகவலையாவது சொல்லி அனுப்பியிருக்கலாம் இல்லையா? உங்க ஒர்க்கை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். உங்க ஜாயினிங் ரிப்போர்ட் கம்ப்யூட்டருக்கு போகலைன்னா 1ஆம் தேதி சம்பளம் வராது உங்களுக்கு. சரி சரி, இப்போ எதுக்கு என்னை கூப்பிட்டீங்க? எனக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப் லிஸ்ட் வேணும். யார் யார் என்ன செய்யறா, ஜாயினிங் டேட், போஸ்ட் போலியா, எலெக்ஷன் எல்லாம் தெரியணும். போஸ்ட் போலியா, எலெக்ஷன் நான் தரேன். மற்ற விஷயங்கள் அட்மின் செக்ஷன் மூலமா மெமோ கொடுத்து கம்ப்யூட்டர் பிரிண்ட் அவுட் வரும். மிஸ்டர் ஈஸ்வரன், இதுக்கு தான் பக் பாசிங்னு பேரு. எங்க கிடைக்கும்னு தகவல் வேண்டாம். கெட் மீ த ஸ்டேட்மெண்ட், அவ்வளவுதான். சாரி, தட்ஸ் நாட் மை ஜாப். தட் இஸ் யுவர் ஜாப். இதை விட முக்கியமான வேலை எனக்கு இருக்கு. டிராப் இட். நான் சொல்றதை செய்யுங்க, நீங்க போகலாம். சற்று நேரம் நின்று நிதானமாக அவனை மறுபடி பார்த்துவிட்டு பெருமூச்சுடன் சென்றார். வெளியே மைத்ரேயிடம் ரொம்ப நாளைக்கு தாங்காது என்று சொன்னது தெளிவாக கேட்டது. மைத்ரேயி உள்ளே வந்து காகிதத்தை மேஜை மேல் வைத்துவிட்டு மௌனமாக விலகினாள். அதில் ஆர்கேயின் பெண்கள் இருவர் பெயர்கள், வினோதினி, விலாசினி. சற்று நேரம் அந்த எழுத்துக்களை பார்த்து கொண்டிருந்தான். உள்தொடர்பு டெலிபோன் ஒலிக்க எடுத்து, விக்ரம். விக்ரம், உன் பெயரிலேயே ரம் இருக்கியா? சிகரெட் பாக்ஸ் வந்ததா? வந்தது சார், என்கிட்ட தான் இருக்கு. அதை என் அறைக்கு அனுப்புகிறாயா? நானே கொண்டு வருகிறேன். அசோக்கின் அறை ரகளையாக இருந்தது. சுவரில் பிளேபாய் ரக போட்டோ நகல்களும் மேஜை பூரா புஸ்தகங்கள் இறைந்திருந்தன. கண்ணாடிக்கு கீழ் நெவர் கன்ஃபியூஸ் மோஷன் வித் ஆக்ஷன் என்று எழுதியிருந்தது. ஆஸ்ட்ரேயில் சிகரெட்டுகள் அடைந்திருந்தன. கப்பில் காஃபி எப்பொழுதோ வற்றி போய் கரை படிந்திருந்தது. பென்சில்கள், நெருப்பு பெட்டி, மாத்திரைகள், நின்று போன கடிகாரம், காலாவதியான ஏர்லைன்ஸ் டிக்கெட், ஏராளமான ஃபைல்கள். உட்கார். அரசியல்வாதியின் கஷ்கம் போல் இருக்கிறதல்லவா என் அறை? எங்கே என் சிகரெட்? செத்து கொண்டிருக்கிறேன். ஆர்கேயிடம் போனால் இதுதான் சங்கடம். சிகரெட் குடிக்க முடியாது. அவசர அவசரமாக சிகரெட் பெட்டியை துகிலுரித்து பற்ற வைத்து ஆழமாக இழுத்து கொண்டான். சொல்லு, என்ன சமாச்சாரம்? ரிப்போர்ட்டை படித்து விட்டேன். அதற்குள்ளா? வெரி குட் வெரி குட். என்ன முடிவுக்கு வந்தே? அவர்களுக்கு தேவை ஒரு மோல்டிங் மிஷின், அதுவும் ஸ்மால் கெப்பாசிட்டி. அசோக் குமார் எழுந்து வந்து விக்ரமை ஏறக்குறைய அணைத்து கொண்டான். பிரமாதம், அதையே தான் நானும் தீர்மானித்தேன். ஆனா ரிப்போர்ட்டை பார்க்காமல். எதுக்கும் முழுக்க படிச்சு பார்த்துட்டு பாக்கெட் மேன், ஸ்க்ரூ இட், அவ்வளவுதான். இதுக்கு மேல இதுல டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. லலிதா, வில் யூ கம்? நம்ம ஸ்டென்னோ லலிதாவை பார். சரியான கட்டை. இன்னும் கணக்கு பண்ணலை. தீவிரமா முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். இதுவரைக்கும் உரசல் வரைக்கும் வந்திருக்கேன். அதற்குள் காதல் அப்படி இப்படிங்கிறா. கவலைக்கிடமா இருக்கு. நமக்கு காதல் உதவாது. ஹாய் லோல், எப்படி இருக்கே? சௌகரியமா? நான் இல்லாத போது சமர்த்தா இருந்தாயா? ஒரு டிக்டேஷன் எடுத்துக்க. பை த வே, இது விக்ரம், புதுசா சேர்ந்த எக்ஸ். இது லொலிதா. பக்தி ஒர்க் எல்லாம் நல்லா பண்ணுவா. கிருஷ்ணா புல்லாங்குழல் படபடவென்று டிக்டேஷன் செய்தான். உங்கள் ரிப்போர்ட்டை தீவிரமாக படித்தோம் என்று ஆரம்பித்து விக்ரமை பார்த்து கண்ணடித்தான். சரளமாக கடிதத்தின் வரிகளை அவன் பேச பேச லலிதாவின் பென்சில் கோடுகளை வசீகரமாக பார்த்து கொண்டிருந்தான். திடீரென்று அத்தனை விளையாட்டு தனத்தையும் மறந்து தீவிரமாகி விட்டான். இந்த நிமிஷத்தில் அசோக் குமாரை அவனுக்கு பிடித்திருந்தது. மேஜையில் இருந்த புஸ்தகங்களை பார்த்தான். சிகரெட் பற்ற வைத்து ஒட்ட வைத்து பற்ற வைத்து பற்ற வைத்தான். ஓகே, டைப் இட். விக்ரம் சைன் பண்ணட்டும். ஆபீஸில் சேர்ந்த முதல் லெட்டர். அவள் சென்றதும் அவன் தோளி தட்டி ஏறக்குறைய அணைத்து கொண்டு, ஸ்வீட் ஹார்ட், கவலையே படாதே. இந்த ஆபீஸின் ரகசியங்கள் அனைத்தையும் கற்று தருகிறேன். கொஞ்சம் பொறு. அவன் கைப்பட்ட பொழுது விக்ரம் கொஞ்சம் உள்ளுக்குள் சுருங்கினான். விட்டலின் எச்சரிக்கை நினைவுக்கு வந்தது. ச்சே, பொறாமையால் தான் அப்படி பேசியிருப்பார். இவன் தான் என் ஆசான், என் எதிர்காலத்தை அமைக்க போகிறவன். இவனிடம் தான் எனக்கு பாடங்கள் இருக்கின்றன. விக்ரம், இன்றைக்கு சாயங்காலம் என்ன செய்ய போகிறாய்? ஆபீஸிலேயே இருந்து கொஞ்சம் பழைய ஃபைல்ஸை பார்க்க உத்தேசம். சீச்சி, கெட்ட பழக்கம். யாரை இம்ப்ரெஸ் பண்ண? இதோ பார், நான் தான் உன் பாஸ். என்னோடு பிரிட்ஜ் ஆடினால்தான் உனக்கு ப்ரமோஷன். நான் 6 மணிக்கு கிளம்புவேன். முதலில் என் ரூமுக்கு வா, அப்புறம் கிளப்புக்கு போகலாம். வில்லாவை சந்திக்கலாம். வில்லா? அவள்தான் விலாசினி, ஆர்கேயின் பெண். வருகிறேன். பெண், அதுவும் ஆர்கேயின் பெண்.
என்றதும் என் கண் சாரஸ் மாதிரி விரிந்தது. சேச்சே, அதெல்லாம் ஒன்றுமில்லை. ஆர்கே மாதிரியான ஒரு ஆசாமியை சந்திப்பது கஷ்டம். ரிமார்க்கபிள் மேன். அவருடன் எத்தனை முறை சண்டை போட்டிருக்கேன் தெரியுமா? கவலையே படமாட்டார். பிடிவாதம் கிடையாது. 55 வயதிற்கு அவர் நம்மளை எல்லாம் விட மனதில் இளையவர். ரொம்ப நேரடியாக அப்பட்டமாக பேசுகிறார். பொய்யே கிடையாது. அவரிடம் பொய் மட்டும் சொல்லாதே. பொய் சொல்லி மாட்டிக்கொண்டால் அந்த ஆசாமியை ஒழித்து கட்டி விடுகிறார். ஆபீஸ் வாழ்க்கையில் பொய்யே கூடாது அசோக். பொய் வேண்டும், சில சமயங்களில் தேவையானதும் கூட. ஆனால் ஆர்கேயின் லெவலில் அவரிடம் பொய் சொல்லக்கூடாது. எப்பொழுது பொய் சொல்லலாம்? போக்கர் ஆடுவாயா? உன்கிட்ட ஒரே ஒரு ஏஸ் இருக்கு. மற்ற கார்டெல்லாம் குப்பை. எதிராளி ஜோடி வச்சிருப்பான், ஏன் எஸ் பேரே வச்சிருப்பான். அவனை நாம் தோற்கடிக்கணும்னா என்ன பண்ணணும்? அதே மாதிரி தான் ஆபீஸும். மற்றொரு சிகரெட்டை பற்ற வைத்து கொண்டான். பொய் சொல்வதற்கு அசோக் குமாரின் 7 விதிகள். சின்ன விஷயங்களுக்கு பொய் சொல்லாதே. குறிக்கோள் மிக முக்கியமானதாக இருந்தால்தான் பொய் சொல்ல வேண்டும். எவரும் எதிர்பாராத சமயத்தில் பொய் சொல்லு. பொய் சொல்வதற்கு முன் வெற்றிகரமான வாய்ப்புகளை ஆராய்ந்து பார். கவனமாக பொய் சொல். மார்க் டிவைன் சொன்னது போல் யோக்கியமாக பொய் சொல். அண்டா புழுகு புழுகாதே. நம்பும்படியாக இருத்தல் வேண்டும். உன் பொய் கேட்பவனுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் திருப்தி தர வேண்டும். இப்போ உனக்கு ஈஸ்வரனை பிடிக்கவில்லை. உன்கிட்ட நான் ஈஸ்வரன் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டு ஒரு தடவை டிஸ்மிஸ் ஆகி இருந்தாருன்னு பொய் சொன்னா உடனே நம்புவே. தட்ஸ் வாட் ஐ மீன். சரியான உபதேசம். பொய் ரொம்ப உபயோகமான பொருள். ஆம், ரொம்ப யூஸ்ஃபுல் தான். தக்க சமயத்தில் எனக்கு வேலை வாங்கி தந்தது. அசோக் குமாரின் காரில் என்னென்னவோ சாதனங்கள் எல்லாம் இணைக்கப்பட்டிருந்தன. வெளிநாட்டு கார். கேசட்டில் மெக்தி ஹாசன் மெலிதாக பாட, ஹாரனில் இனிப்பு. என்ன கார் இது? போக்ஸ்வாகன் 2200. ஓட்டி பார்க்கிறாயா? 4வது கியருக்கு போகவே முடியாது, பறக்கும். வேண்டாம், எனக்கு ஓட்ட தெரியாது. பொய்யை பற்றி நீ சொன்னது இன்னும் என் மனதில் உறுத்துகிறது. அசோக், ஏற்கனவே ஒரு பொய் சொல்லிவிட்டோம் என்று வைத்துக்கொள். அதை கண்டுபிடிக்கப்பட்டதா? இல்லை என்று வைத்துக்கொள். கண்டுபிடிக்கப்படாவிட்டால் மற. கண்டுபிடித்து அதனால் உனக்கு அபாயம் என்றால் அந்த பொய்யை மெய்யாக்கு. புரியவில்லை? பொய்யை மெய்யாக்குவதற்கு மறுபடி அசோக் குமாரின் 7 கட்டளைகள். அப்புறம் சொல்றேன். இப்போ நீ ப்ரீச் ஆடுவேன்னு சொன்னது எவ்வளவு பொய் பார்த்துடலாம். அடேடே, நான் தான் சொன்னேனே எனக்கு சுமாராதான் ஆட வரும்னு. விளையாட்டுக்கு சொன்னேன். இதுக்கெல்லாம் பொய்களை எவனும் வேஸ்ட் பண்ண மாட்டான். இதெல்லாம் சுலபமா நிஜமாக கூடிய பொய்கள். இப்போ ப்ரீச் தெரியலன்னா என்ன? கத்திக்கிட்டு பொய்யை நிஜமாக்கிடலாம் இல்லையா? உள்ளே பசும்போல் வெளியில் டென்னிஸ் ஆடிக்கொண்டிருந்தார்கள். பிரம்பு நாற்காலி போட்டு பல பேர் குடித்து கொண்டிருந்தார்கள். சீட்டாடுவதற்கென்றே 3 ஹால்கள் இருந்தன. அதில் நிரம்பி வழிந்தார்கள். ஷார்ட் அணிந்த கிழவர்கள், தக்காளி லிப்ஸ்டிக் அம்மாக்கள், சிகரெட் பிடிக்கும் பெண்கள், வாய் கொள்ளாமல் தடிமனாக சுருட்டி பிடிக்கும் நடுத்தர வயது எக்ஸிகியூட்டிவ்கள். எல்லாம் ரம்மி பிரிட்ஜ் ஆடுகிறதற்கு ஆள் இல்லை. அது கொஞ்சம் இன்டெலிஜென்ட் கேம். அதனால் பாரின் உயர்ந்த ஸ்டூல்களில் உட்கார்ந்தார்கள். அவனை பல பேருக்கு தெரிந்திருந்தது. அவ்வப்பொழுது ஹாய் அசோக்குகள், என்ன சாப்பிடுகிறாய்? தம்ஸ் அப், 7 அப் ஏதாவது? பிரான்சிஸ், இவருக்கு ஏதாவது ஜூஸ் கொடு. எனக்கு யூஷுவல். என்னது? ரம் லார்ஜ் என்றான். ரம்மில் ஐஸ் கட்டிகளை போட்டு குலுக்கிக் கொண்டே வராந்தாவில் வந்து உட்கார்ந்தான். பெங்களூரின் அப்பர் கிளாஸ். All of them drink. Everybody knows there nothing doing. Everything is closed. It is like a rain. Everyone you see is half asleep. லெனன் பெரிய ஆள். அவன் செத்து போன பொழுது 3 நாள் சேர்ந்தாப்புல குடிச்சேன். அடடா, அவ்வளவு ஈடுபாடா? இல்லை, குடிக்கிறதற்கு ஏதாவது காரணம் வேண்டி இருந்தது எனக்கு. அசாத்திய வேகத்தில் ரம்மை துரத்திவிட்டு பிரான்சிஸ் அனதர் லார்ஜ் என்றான். நிறைய குடிப்பீர்களா? சம்பாதித்ததை செலவழிக்க வேண்டாமா? வேறு வழிகள் இல்லையா? டோன்ட் ப்ரீச் மேன். உன் ஆரஞ்சு ஜூஸை சாப்பிடு. ஹாய் அசோக். தேர் ஷீ கம்ஸ். ஹாய் வில்லா. விலாசினி நேராக வந்து எதிர் நாற்காலியில் உட்கார்ந்தாள். தலை கேசத்தை தள்ளிவிட்டு கொண்டு ஒரு முறை விக்ரமை பார்த்துவிட்டு உடனே அதனை மறந்தது போல் அசோக்கின் பால் ஈடுபட்டாள். வில்லா, திஸ் இஸ். உன் பெயர் என்ன? 2 ரம் உள்ளே போனதும் மறந்துவிட்டது. விக்ரம். இதுதான் விலாசினி, ஆர்கேயின் 2வது பெண்.
சாம்ராஜ்யத்தின் வாரிசு. ஜோதி நிவாஸ் காலேஜில் படிக்கிறாள். மவுண்ட் கார்மெல் மண். சாரி, இட் மஸ்ட் பி த ரம். பின் ஜோதி நிவாஸில் படிப்பது யார்? எனக்கு என்ன தெரியும், உன் ஏராளமான அந்தப்புற பெண்களில் ஒருத்தியாக இருக்கும். தட்ஸ் டூ பேட். நான் ஏதாவது உன்னிடம் தவறாக நடந்து கொண்டிருக்கிறேனா? சொல், வேலை போய்விடும். விக்ரம் அவளை நிதானமாக பார்த்தான். பணக்கார தனம் எதுவுமில்லை. முரட்டு கதிர் போல இருந்த துணியில் சட்டை அணிந்திருந்தாள். உதட்டில் சாயம் இல்லை. புருவங்கள் திருத்தப்படவில்லை. ரொம்ப நாள் அடைக்கப்பட்டு பழசாய் போன ஜீன்ஸ். மணிக்கெட்டில் இரும்பு வளையல். இடது கை சுண்டு விரலில் இரும்பு மோதிரம். அசோக், நீ கொடுத்த புத்தகம் பிரமாதம். என்ன புத்தகம் கொடுத்தேன்? மெல்லிதான உதடுகள். 19 வயதிருக்கலாம். எழுந்து நின்றால் நல்ல உயரம் இருப்பால் போல தோன்றியது. முதலாளியின் மகள். என் பக்கமே பார்க்க மாட்டேன் என்கிறாள். அசோக், ஆக்ரோஷ் பாத்தியா? நான் ஹிந்தி படம் பார்ப்பதை நிறுத்திவிட்டேன் என்று என் அம்மாவுக்கு சாகும் தருவாயில் சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கிறேன். பிரான்சிஸ், இன்டர்நேஷனல் வெல்வெட் பார்த்தாயா? இங்கிலீஷ் படம் பார்க்கறதில்லைன்னு. ஹீ இஸ் ட்ரங்க் நவ் என்று முதல் முறையாக விக்ரமை பார்த்தாள். வா வா, எங்க அப்பா கிட்ட சொல்லி டிஸ்மிஸ் பண்ண வைக்கிறேன். விக்ரம் பிளேஸ் பிரிட்ஜ். அப்படியா? வெரி குட். 4வது கை கிடைத்து விட்டது. நீங்க புதுசா சேர்ந்திருக்கீங்களா? ஆமாம். கண்களில் லேசான சிரிப்பு, கன்னங்களில் கொஞ்சம். அப்பா, ஃப்ரிட்ஜ் எனக்கு கொஞ்சம் தெரியும். எனக்கு கூட. அசோக் தான் கற்று தருகிறான். அசோக் புலி. அவனுக்கு தெரியாதது ஒன்றுமில்லை. குடிப்பதை நிறுத்தினாள். அதுதான் அவனுக்கு விட்டமின். அடுத்த ஞாயிறு எங்க வீட்டுக்கு வாங்க, ஆடலாம். என்ன அசோக், இவரை கூட்டிட்டு வரியா? ஓ எஸ். சென்றவளையே பார்த்து கொண்டிருந்தான். அதிகம் பார்க்காதே, பெரிய இடம், சுட்டுவிடும். ஸ்வீட் கேர்ள். அவ வயசுக்கு ரொம்ப மெச்சூரிட்டி. ரொம்ப எளிமையா இருக்கா. இதுக்கு பேரு ரிவர்ஸ் நாபரி. எக்கச்சக்க பணம். ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய் செலவழிச்சாலும் அவ அப்பா கவலைப்பட போறதில்லை. காரை எடுத்துக்கிட்டு போய் ப்ரீகேட் ரோட்டுல சோலை கொண்டை வாங்கி தின்னுவா. அசோக் குமார் குடித்ததால் அவன் கார் ஓட்டும் திறமை பாதிக்கப்பட்டதாக தெரியவில்லை. எங்கே இருக்கே? மல்லேஸ்வரம். முதல்ல அட்ரஸை மாத்து. சதாசிவ நகர்ல பெரிய வீடாய் பாத்துக்க. கம்பெனி வாடகை கொடுக்கிற பொழுது எதுக்காக மல்லேஸ்வரம் மாதிரி மிடில் கிளாஸ் லொக்காலிட்டியில் இருக்கணும்? விடுதியின் வாசலில் அவனை உதிர்த்துவிட்டு உடனே புறப்பட்டு சீற்றமாக சென்றான். டிஃபன் பாக்ஸில் சாப்பாடு காத்திருந்தது. ஆறி போயிருந்தது. இந்த அறைக்குள் விலாசினி வந்தால் என்ன நினைப்பாள்? விலாசினி அந்த முகத்தை சற்று நேரம் சிந்தித்தான். நாடா கட்டிலில் மல்லாந்து படுத்தான். விலாசினி பானையில் இருந்து நீர் விரைத்து குடித்தான். விலாசினி சாப்பிட்டான். விலாசினி லுங்கிக்கு மாறினான். விலாசினி விளக்கை அணைத்து படுத்தான். விலாசினி விலாசினி விலாசினி. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க, ஷேர் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் செய்யுங்க. தேங்க்யூ.